லிசன் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இன்னைக்கு அதிகமான மக்கள பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனை தான். அதுலயும் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. ஸோ நீங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே, "ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர். 8 மணி நேரம் தூங்குனேன். ஆனாலும் எனக்கு டயர்ட்னஸ் இருக்கு." அப்படின்னா, உங்களுடைய கல்லீரல்ல பாதிப்பு இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இத நாம என்ன நெனச்சுப்போம்? மேபி நேத்து நான் நெறைய வேலை செஞ்சிருக்கலாம். இல்ல வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து நெறைய இருக்கு. நெறைய யோசிக்கிறேன். அதனால நான் சோர்வா இருப்பேன் அப்படிங்கிற மாரி நீங்களே நெனச்சுட்டு கடந்து போயிடுவீங்க. ஆனால் இது ஒரு மிக முக்கியமான அறிகுறி. காலையில எழுந்திருக்கும் பொழுது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது. அதே சமயத்துல ஈவினிங் ஆக ஆக நான் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுறேன் டாக்டர். நைட்டு 10 மணிக்கு இன்னும் 4 வேலை குடுத்தா கூட செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியோட நான் வந்து இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய கல்லீரல் செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்ல இந்த கல்லீரல சுத்தி கொழுப்பு படிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில அதிகமா ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்த நபர்களுக்கு தான் வந்து இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில சமீபத்தில எய்ம்ஸ் மருத்துவமனையில நடந்த ஒரு ஆராய்ச்சியில இந்தியர்கள்ல மது குடிக்காதவர்கள 30% நபர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு. அதுல 10% பேருக்கு இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு லிவர் ஃபைப்ரோசிஸ் வரைக்கும் வந்து இது மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 10ல 3 பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடம்புல சர்க்கரை நோய் வரப்போகுது, ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்றது தான் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. ஸோ நாம நார்மல்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் தான் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஸோ அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 3 மிக முக்கியமான காரணங்கள். ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு முக்கியமான 3 காரணங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபேட்டி லிவர ரிவர்ஸ் பண்றதுக்கான 3 பானங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 3 விதமான மூலிகைகள். இது ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்ட அந்த 3 விதமான மூலிகைகள பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல 3வதா சொல்லக்கூடிய மூலிகை நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். 5 சிம்ப்டம்ஸ் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 8 மணி நேரம் தூங்குன பிறகும் நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். காலை நேரத்தில நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். ஈவ்னிங் ஆக ஆக தான் நான் பிரிஸ்க் ஆகுறேன். நைட்ல சரியா தூக்கம் இல்ல. அந்த சிப்ஸ் மாதிரியான பொருட்கள், ஊறுகாயெல்லாம் எனக்கு கொஞ்சம் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் இருக்கு. கொஞ்சம் உப்பு, அதே சமயத்தில கொஞ்சம் காரம் சேர்ந்து கிரிஸ்பியான உணவுப் பொருட்கள சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது முக்கியமான அறிகுறி தொப்பை. கை, கால்லாம் நார்மலா தான் இருக்கு. வயிறு மட்டும் பெருசா இருக்கு டாக்டர். அது மட்டும் தனியா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு விசரல் ஃபேட் வந்து நெறைய ஸ்டோர் ஆயிட்டிருக்கு. இது ஃபேட்டி லிவரோட மிக முக்கியமான ஒரு அறிகுறி. 3வதா உங்களுடைய வலது பக்கமா விலா எலும்புக்கு கீழ ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபேட்டி லிவர் இருந்தா கடுமையான வலிலாம் இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஃபுல்னஸ் வந்து இருக்கும். இல்ல நீங்க அந்த பக்கமா குனியும்போது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வந்து இருக்கும். சாப்பிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் எப்பவுமே வந்து இருக்கும். அப்படி இருக்கு. ரைட் சைட்ல உங்களுடைய விலா எலும்புக்கு கீழ. அப்படி இருக்கு அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. 4வதா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாகிறது. இல்ல ஒரு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வந்து அடுத்து கொஞ்ச நேரத்திலே திருப்பி வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல டீ, காஃபி குடிக்கணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி நீங்க சாப்பிட்ட உடனே வயிறு வந்து கொஞ்சம் உப்புசமாகிறதோ, இல்ல வந்து சாப்பிட்டு ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ்லயே வந்து நீங்க ஏதாவது ஒரு காஃபி, டீ குடிக்கணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து இருக்கிறது. இப்படி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வதா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இம்மீடியட்டா ஒரு இனிப்பு எடுத்துக்கணுங்கிற ஒரு கிரேவிங். இது உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிம்ப்டம்ஸ்லாம் வந்துரும்.
கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கிறது, அக்குள் பகுதி தொடை இடுக்கு பகுதிகளில் கருப்பாக இருக்கிறது, கழுத்தில் இந்த மறுக்கல்னு சொல்லக்கூடிய வாட்ஸ் வந்து இருக்கிறது, சடனாக எனர்ஜி வந்து கிராஸ் ஆகும். நீங்கள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்ருப்பீங்க, திருப்பி 11 மணிக்கு ஒரு காஃபி குடித்தா தான் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே மூவ் பண்ண முடியும், என்னால் வேலையே செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எனர்ஜி சடனாக வந்து லோவாகுது அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகுது. இது ஃபேட்டி லிவரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த 5 விதமான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர வீட்ல இருந்தபடியே ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆணுக்கு அவங்களுடைய அடி வயிற்றோட சுற்றளவு 90 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே ஒரு பெண்ணுக்கு 80லேருந்து 85 சென்டிமீட்டருக்கும் மேல வந்து இருக்கு அப்படின்னாலே, அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபேட்டி லிவர் உருவானது அப்படின்னா என்ன காரணம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு 32 வயது தான் ஆகுது. ஐடில வொர்க் பண்றாங்க. ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ரெகுலரா ஒரு வாக்கிங் போகக்கூடிய ஒரு நபர். ஸோ அவருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 2ல வந்து இருந்தது. அவரோட முக்கியமான சிம்ப்டம் என்னன்னா, சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புசமா இருக்கு டாக்டர். மார்னிங் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த 2 சிம்ப்டம்ஸோட தான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருந்தது. அவர் கேட்ட ஒரு விஷயம், டாக்டர் நான் வந்து ஆல்கஹால் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். வருஷத்துல 1 வாட்டியோ, 2 வாட்டியோ தான் நான் வந்து எடுத்துப்பேன். எனக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் பண்ண மிக முக்கியமான 3 தவறுகள் என்ன அப்படின்னா, எப்பல்லாம் பசிக்குதோ அப்பல்லாம் போய் ஒரு காஃபி வந்து குடிக்கிறது. நல்லா சுகர் போட்டு காஃபி குடிக்கிறது. ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக ஜூஸஸ் வந்து நெறைய எடுத்துக்கிறது. ஈவன் வந்து அவர் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்ல. ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் தான். ஆனா அத வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது. நைட்ல தூங்காம வேலை செய்றது. எனக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு. காலையில நான் டயர்டா இருக்கிறதுனால நைட்ல தான் நான் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம உட்கார்ந்தபடியே வேலை செய்றது. இந்த 3 விஷயம் தான் அவருக்கு ஃபேட்டி லிவர் வந்ததுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. ஸோ நெறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு முக்கியமான காரணம் உணவு தான். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற பிஸ்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய இனிப்பு சுகர்லேருந்து வர்றதில்ல. ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோளத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. இந்த இனிப்பை இந்த ஃப்ரக்டோஸ நம்மளுடைய கல்லீரல் மட்டும் தான் செரிக்க முடியும். ஸோ அத நம்ம நெறைய எடுத்துக்கும்போது ஹெல்த்தின்னு நெனச்சுட்டு நம்ம 2, 2 பிஸ்கெட் வந்து ரெகுலரா எடுத்துக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். பேக்கரி ஐட்டம்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த ஐட்டம்ஸ் இது எல்லாத்துலயுமே இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் இருக்கு. இதுதான் இன்னைக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. 2வது விஷயம் செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரம் உட்கார்ந்தபடியே வேலை. ஸோ நான் சொன்ன அந்த ஐடி நபர் வந்து காலையில 1 ஹவர் வாக்கிங் போறாங்க. ஸோ ஆனாலும் அவங்களுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னா, ஆணி அடிச்ச மாரி 8லேருந்து 10 மணி நேரம் தொடர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து வொர்க் பண்றது. நைட் நேரத்தில தான் நெறைய வொர்க் பண்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கிறோம். ஆனா நம்ம அதுக்கப்புறமா உட்கார்ந்துட்டே தான் இருப்போம். நம்மள பிளட்ல வந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அத நம்ம யூஸ் பண்ணாததுனால, அது கொழுப்பா மாறி நம்ம கல்லீரல்ல போய் படிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் சாப்பிட்ட பிறகும் இம்மீடியட்டா பிளட் சுகர் வந்து அதிகமாகும். அந்த சமயத்திலயும் நம்ம உட்கார்ந்தபடியே வேலை செய்றோம், இல்ல படுத்து தூங்கிடுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 3வது முக்கியமான காரணம். இன்றைக்கு நெறைய பேருக்கு இந்த ஒரு காரணத்தினால தான் ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்து இருக்கு. அதிகப்படியான மன அழுத்தம். மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது, கார்ட்டிசால் ஹார்மோனோட லெவல் அதிகமாகும். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து கிரியேட் பண்ணும். நம்ம உடம்புல சுகர வந்து எப்பவுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சுகர் எல்லாமே வந்து கொழுப்பா மாற்றப்பட்டு, முக்கியமா நம்மளுடைய உள்ளுறுப்புகள்ல வந்து சேமிக்கப்படும். இது நம்ம ஸ்கின்னுக்கு கீழ போகாது. நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகள பாதுகாக்கிறதுக்காக விசரல் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ செடென்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. அதே சமயத்துல நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் வந்து வொர்க் பண்றோம். உணவுகள் ஜங்க் ஃபுட்டாவே சாப்பிடுறோம் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் இருந்தா நான் என்னென்னலாம் வந்து குடிக்கலாம்? ஸோ என்னென்ன பானங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல பால், சர்க்கரை கலக்காத பிளாக் காஃபிய வந்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு காஃபின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த காஃபி எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய கெஃபைன் அப்படிங்கிறது லிவர்ல தழும்பு செல்கள், அதாவது ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலா
லிவர் வந்து வேலை செய்யுது அப்படின்னா, அந்த செல்கள் ஆரோக்கியமா இருக்கும். அது முழுவதுமா வந்து மாறுது அப்படின்னா, அங்க ஃபைப்ரோசிஸ்ங்கிற ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ஃபார்மேஷன வந்து இது கம்மி பண்ணுது. ஸோ, அதனால தான் நம்ம பிளாக் காஃபி வந்து நம்ம எடுத்துக்க சொல்றோம். 2வது கிரீன் டீ எடுத்துக்கலாம். கிரீன் டீல இருக்கக்கூடிய கெட்டச்சின்ங்கிற வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய கல்லீரல புதுப்பிக்கிறதுக்கான சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம வந்து அதிகப்படுத்துது. ஸோ, அதனால அடிக்கடி நீங்க கிரீன் டீ எடுத்துக்கலாம். 3வதா பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலை வேளைகள்ல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட்ட நல்லா அரைச்சுட்டு, அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கக்கூடிய பீட்டலைன்ஸ் அப்படிங்கிறது கல்லீரல் செல்கள வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ இந்த 3 வகையான பானங்கள ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லிவரோட அ கொழுப்பு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். கிரேட் 2ல இருக்கிறது 1ஆ மாறும். ஸோ அந்த கிரேட் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர சரி செய்யறதுக்கு மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்ட 3 முக்கியமான மூலிகைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் மூலிகை கீழா நெல்லி. ஸோ நம்முடைய மருத்துவத்துல கீழா நெல்லி அப்படிங்கிறது கல்லீரல பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது ஆராய்ச்சி மூலமாவும் நிரூபிக்கப்பட்டது. இதுல இருக்கக்கூடிய ஃபில்லாந்தின், ஹைப்போஃபில்லாந்தின் அப்படிங்கிற அந்த மூலக்கூறுகள் எல்லாமே நம்மளுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல வீக்கத்த வந்து குறைக்குது. கொழுப்பு செல்களையும் வந்து குறைக்குது. ஸோ கீழா நெல்லிய மோரோட அரைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபேட்டி லிவர் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். 2வது மூலிகை துளசி. துளசியில இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கக்கூடியது. மெயினா நம்ம கல்லீரலுக்கான ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுனால, காலையில வெறும் வயித்துல ஒரு 4 துளசி இலைகள நல்லா மென்னு சாப்பிடுங்க. ஃபேட்டி லிவர் கண்டிப்பா குறையும். 3வதா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய அஞ்சறை பெட்டியில இருக்கிறது தான். இந்த கருஞ்சீரகத்தில இருக்கக்கூடிய தைமோகுயினன் வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ வந்து கம்மி பண்ணும். நம்மளுடைய கல்லீரல் செல்கள புதுப்பிக்கிறதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து அதிகப்படுத்தும். நீங்க இந்த கருஞ்சீரகத்த பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இல்லன்னா கருஞ்சீரக எண்ணெய வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட இல்ல தேன் கலந்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபேட்டி லிவர் பிரச்சனையில நல்ல ஒரு மாற்றத்த பார்க்கலாம். ஸோ இந்த 3 மூலிகைகளையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நெறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஃபேட்டி லிவர் தானே, அது நெறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரே சொல்லிட்டாங்க. அத பத்தி கவலைப்பட வேண்டாம்னு" சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு மிக முக்கியமான அறிகுறி. உங்க உடம்புக்குள்ள அடுத்ததா சர்க்கரை வியாதி வர்றதுலருந்து கேன்சர் வரைக்கும் இது ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா இருக்கும். ஸோ கண்டிப்பா என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான காரணங்களையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ரெகுலரா எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 3 மூலிகைகளையும், 3 பானங்களையும் முடிஞ்ச மட்டும் உங்களோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ கல்லீரல் தான் நம்ம உடம்புக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ இதில பாதிப்பு வரும்பொழுது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பா வந்து பாதிக்கப்படும். ஸோ இன்னைக்கு ஃபேட்டி லிவருக்கு நம்ம நார்மல்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 அறிகுறிகளையும், அதற்கான 3 காரணங்களையும், 3 பானங்கள் எப்படி எடுத்துக்கிறது, 3 மூலிகைகள பத்தியும் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, அவங்களுக்கும் இத சொல்லுங்க. இந்த ஃபேட்டி லிவர் பத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம்.